கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 10/8/2026 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. பி ஹோலி பிகாஸ் ஐ எம் ஹோலி. பரிசுத்தர் இயேசு என்கிற தலைப்பிலே வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்மிடத்திலும் அந்த பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த வாழ்க்கை என்பது சவால் நிறைந்த வாழ்க்கையாகத்தான் எல்லாருக்கும் காணப்படுகிறது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பமும் வாஞ்சையும் துடிப்பும் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் எல்லாருடைய மனதில் இருந்தாலும், அதற்காய் பிரயாசப்பட்டாலும் பல நேரங்களிலே தவறுகிறவர்களாய் விழுந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் ஒருவர் தவிர நம்மை பரிசுத்தமாக்க முடியாது. கர்த்தருக்கு நான் தான் உன்னை பரிசுத்தமாக்கக்கூடிய கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது, என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சாக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்கக்கூடிய கர்த்தர். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். நம்மால் பரிசுத்தத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திவிட முடியாது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு விருப்பமும் ஏக்கமும் இருந்தாலும் நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்கிறவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். சங்கீதம் 22:3 சொல்கிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி தூதர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, சீனுள் வாசமாயிருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரியவர், பரிசுத்தர். பரிசுத்தமும் நம்மை பரிசுத்தமாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பாதைகளிலே நம்மை நடத்துவார். பாவத்திற்கு நீங்களாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நாம் படுக்கும் பொழுது எழும்பும் பொழுது இந்த ஜெபத்தை நாம் செய்வோம். படுக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை ஒன்று கூட பரிசுத்தப்படுத்தி, என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி, இந்த காலத்தில் உம்முடைய வருகை இருந்தால் எங்களை தூய்மைப்படுத்தி எடுத்துக்கொள்ளும் என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். காலை எழும்பும் பொழுது, ஆண்டவரே உலகத்தால் நான் கரைப்படாதபடிக்கு, பாவங்களோ என்னை நெருங்காதபடிக்கு, என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமுள்ள பாதையிலே நடத்துவாராக, நம்மை பரிசுத்தமாக்குவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தமாக்கி நடத்துகிறவர். தீமைகளுக்கும் அழிவுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் நீங்களாக்குகிறவர். தொடர்ந்து பரிசுத்தமுள்ள பாதையிலே நடத்தி ஹல்லேலூயா உம்முடைய வழிகளிலே எங்களை நிலைநிறுத்த பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் தொடர்ந்து எங்களை பரிசுத்த பாதையிலே நடத்தவும், உம்முடைய கண்கள் எங்களை பாவ வழிகளுக்கு எங்களை நீங்களாக்கி காத்து கொள்ளவும். ஹல்லேலூயா. உம்முடைய இரத்தத்தினாலே உண்டாகிற பரிசுத்தம் எங்களுக்கு உண்டாகி ஒவ்வொரு நாளும் உம்முடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்க எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரம் முழுதும் கரைத்திரையற்ற பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ்ந்து மணவாளனாகிய இயேசுவை, ஹல்லேலூயா, மணவாட்டி சபை பரிசுத்தமுள்ள மணவாளனை பரிசுத்த மணவாட்டியாய் தரிசிக்க கிருபை பாராட்டும். ஹல்லேலூயா. எங்கள் தேவனாக கர்த்தர் நீர் அவிதமாய் செய்கிறபடி நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்று கேள்வியும் பதிலும். நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள். யார் யாரிடத்தில் சொன்னது? இயேசு பேதுரு மற்றும் செபதேயின் குமாரர் இருவரிடமும் சொன்னது. மத்தேயு 26:38. இந்த நாளுக்கான கேள்வி, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று யார் யாரிடத்தில் சொன்னது?
மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.